நம்ம சகோதர நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விடுற எண்ணெய் தீபம் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு இப்போ டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். புதிய அகல் விளக்கு, அதை தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி, திரிய எண்ணெயில் ஊற வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சளில் தண்ணி விட்டு நல்லா குழச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் பட்ஸ் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, தேவைப்படுற தண்ணி ஊற்றி குழச்சிக்கோங்க. மஞ்சள் ஓரளவுக்கு குழச்ச பிறகு கார்த்திகை தீபத்தை பின்னாடி திருப்பி வச்சு பின்பக்கமாக பட்ஸில் மஞ்சளை தொட்டு தடவிக்கலாம். ஏன்னா பெரியவங்க இருக்க வீட்டில் வாட்டர் கலர், பெயிண்ட் இதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம மஞ்சள் தடவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தீபத்துக்கும் தடவின பிறகு ஒரு 5 நிமிஷம் காய விட்டுறலாம். சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் விட்டு திரியை நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள். பின்பக்கம் மஞ்சள் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு தீபமாக குழச்சி வச்சுருக்க மஞ்சளில் முக்கி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரும். காஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே குங்குமத்தை பட்ஸில் தொட்டு விளக்கு மேலே வச்சுக்கலாம். எல்லா தீபத்துக்கும் வச்ச பிறகு எண்ணெய் விட்டு எண்ணெயில் ஊற வச்சுருக்க திரியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் திரி ஊற வச்சோம்னா ஈஸியாக விளக்கேற்றலாம். இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தயாராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.